இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. இன்று ஒரே ஒரு பேர் மட்டும் நிலைத்து நின்று வரலாற்றில் நிலைக்கப் போகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ப முடிகிறதா? ஆம். இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் அவருடைய ஆட்டம் கண்டிப்பா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்ல மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்திய கிரிக்கெட் வரலாறுல ஜெய்ஸ்வாலுக்கான ஒரு தனி இடத்தை கண்டிப்பா அவர் பிடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் தான் சொல்லணும். தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகவும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்று அவர் ஆடிய இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸ் தான். 162 ரன்கள் அடித்து ஆஸ்திரேலியாவோட பவுலர்களை சின்ன பின்னமாக்கிட்டார் தான் சொல்லி ஆகணும். இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது ஆஸ்திரேலிய ரசிகர்களும் தன்னுடைய பேட்டிங் திறமையால ஈர்த்திருக்கிறார் தான் சொல்லி ஆகணும். எல்லாருமே பாராட்டுறாங்க ஜெய்ஸ்வால. ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் ஒரு பானிபூரி வித்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலியில இருந்து இந்த அளவுக்கு மேல வந்திருக்கானா கண்டிப்பா அவனை மிகப்பெரிய அளவுல நம்ம பாராட்டே ஆக வேண்டும் தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம 150 ரன்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த பெட் மைதானத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பெட் டெஸ்ட் மைதானத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா 4 பேர் தான் இந்தியாவில பார்த்தா செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டை ஆண்டவர்கள் தான் நம்ம சொல்லி ஆகணும். கவாஸ்கர், முகிந்தர் அமர்நாத், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி. அப்பனா யோசிச்சு பாருங்க. அதே லைன்ல தான் நம்ம ஜெய்ஸ்வாலும் இணைஞ்சிருக்காரு. கண்டிப்பா வருங்கால கிரிக்கெட்டை நம்ம இந்திய கிரிக்கெட்டை ஜெய்ஸ்வால் தான் கண்டிப்பா வழி நடத்துவார். நம்ம பேட்டிங் யூனிட்டுக்கு லீடராக இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது. அதுக்கான திறமையும் ஜெய்ஸ்வாலுக்கு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்டே ஆகணுங்க. மேல இருந்து வந்தவன் இல்ல, ரெக்மெண்ட்ல வந்தவனும் இல்ல, தன்னோட விடாமுயற்சியால இந்த இடத்துக்கு வந்தவன். பானிபூரியில் ஆரம்பித்த வாழ்க்கை இன்று பெர்த் மைதானத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க சதத்தில் நிற்கிறது. இந்தியாவின் எதிர்கால கிரிக்கெட்டோட தூண் தான் நம்ம ஜெய்ஸ்வால் சொல்லலாம். கண்டிப்பா நம்ம சின்ன பையன் 22 வயசான சின்ன பையன் இன்னைக்கு ஆஸ்திரேலிய பவுலர்களை கதி கலங்க விட்டுட்டான்னு சொல்லணும். கண்டிப்பா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேட்ச் இன்னைக்கு வரும் டே 3 மேட்ச் இன்னும் நம்ம ஜெய்ஸ்வாலோட சாதனைகளை பத்தி நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க சொல்லி ஆகணும். அந்த சாதனைகள் ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் டே 3 இந்த 3ஆம் நாள் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் யூனிட் நல்லாவே செயல்பட்டு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நடுவில் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்துதான் சொல்லி ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வால் 160 ரன்களுக்கு அவுட் ஆயிருந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 94 ஓவர்கள் நின்று இருக்காருன்னு சொல்லணும். மிகவும் அற்புதமான ஒரு பேட்டிங் ஆடிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் KL ராகுல் 77 ரன்களுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் பட்டிக்கல் 25 ரன்களுக்கு எல்லாம் அவுட் ஆயிட்டாரு. ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கான்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ரிஷப் பந்து தாங்க ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் ஆடிட்டான்னு சொல்லணும். யாருமே எதிர்பார்க்கல. தேவையில்லாம ஒரு ஷாட் ஆடி அது கீப்பர் கையில போயிட்டு ஸ்டம்பிங் அவுட் ஆயிட்டாரு. ஒரே ரன்ல அவுட் ஆயிட்டாரு. மறுபடியும் த்ருவ் ஜூரல் அவர்கள் ஒரு இளம் வீரர் தனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா மறுபடியும் சொதப்பி விட்டு தான் போயிருக்காரு. ஒரே ரன்ல LPW ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி பின்னாடி பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் 29 ரன்கள் பையன் ஆஸ்திரேலிய பவர்களை இவனும் நோக் அடிச்சுதான் சொல்லி ஆகணும். 94 பந்துல விளையாடி மிகப்பெரிய அளவுல ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அசாகமியான ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்திட்டான்னு சொல்லி ஆகணும். 94 பந்துகளுக்கு 29 ரன்கள் அடித்திருக்கான். அதுக்கப்புறம் கடைசியா இருந்த நிதிஷ் ரெட்டி 27 பாலுக்கு 38 ரன்கள் அடிச்சிருக்கான். லாஸ்டா இறங்கி வேற லெவல்ல பேட்டிங் கலக்கிட்டா சொல்லி ஆகணும். 3 4 2 சிக்ஸர்கள் கண்டிப்பா விட்டு இருந்தானா இன்னும் நிறைய ரன்களை அடிச்சிருப்பான் தான் சொல்லி ஆகணும். இன்னும் ஆஸ்திரேலிய பவுலர்களை கதி கலங்க விட்டுட்டு இருப்பான்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் தான் நம்ம நிதிஷ் ரெட்டி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் விராட் கோலி தலைவன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு மிக ஒரு அற்புதமான ஒரு செஞ்சுரி. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா கூட பெர்த் மைதானத்துல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நான் ஆஸ்திரேலியான்னு வந்தா நான் தாண்டா கிங்கு அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆளு மாதிரி நம்ம விராட் கோலியோட கம்பேக் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. கண்டிப்பா விராட் கோலிக்கு கோடி ஃபயர் விடலாம். அது பின் பாத்தீங்கன்னா விராட் கோலி 2 வருடங்களுக்கு பின் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு. கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு சிறந்த பேட்டிங் ஆடுறன்னு பார்த்தா நம்ம விராட் கோலி தான் சொல்லி ஆகணும். நல்ல ஒரு கம்பேக். கண்டிப்பா இனி வரும் போட்டிகள்ல இதே ஃபயர் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்தியா இந்த டெஸ்ட் தொடரை கண்டிப்பாக வெல்லும் அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா விராட் கோலியோட கம்பேக்ங்கிறது இந்திய வெற்றிக்கு முக்கியமாக ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ நடக்க இருக்கிற வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டிக்கு இந்தியா உள்ள போகணும்னா கண்டிப்பா இந்த ஆஸ்திரேலியா கூட இந்த டெஸ்ட் தொடரை மினிமம் 4 போட்டியாவது ஜெயிச்சே ஆக வேண்டும். அப்படி கட்டாயத்தில் தான் இருக்காங்க. கண்டிப்பா அந்த விஷயம்
கண்டிப்பா அந்த ஒரு சாதனை படைக்கணும்னா கண்டிப்பா விராட் கோலியோட கம்பேக்ங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு ஒன்றாவது தான். அந்த சிறந்த நேரத்துல தான் அவருடைய தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்ஷ்வால் அவருடைய தைரியத்தை பத்தி கொஞ்சம் இன்னும் பேசிதான் ஆகும்னு சொல்லணும். 95 ரன் இருக்கான் பையன். கடைசியா வந்து டொக்கு வச்சு ஆடுவான்னு பார்த்தா அந்த ஊப்பர் கட்ல ஒரு சிக்ஸ் அடிப்பான் பாருங்க, வேற லெவல் சிக்ஸ். இளம் கன்று பயமறியாது. நம்ம ஜெய்ஷ்வால் வந்து தேவையான நேரத்துல நல்ல ஸ்டாண்டிங் பண்ணா, அடிக்க வேண்டிய நேரத்துல நல்லாவே அடிச்சான்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஒரு வருங்கால இந்திய கிரிக்கெட் பேட்டிங் லீடரா வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளுக்கும் ஜெய்ஷ்வால் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம விராட் கோலி வந்து இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காதான் சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியாவில் அதிக டெஸ்ட் சதங்கள் அடித்திருந்த சச்சின் சாதனையை உடைத்து விராட் கோலி 7வது சதம் அடித்து சாதனை படைஞ்சிருக்காரு. விராட் கோலினாலே பல்வேறு சாதனைகள் வந்து தன்னோட பேர்ல வந்து பையன் எழுதியிருக்கான். அதுல இந்த ஒரு சாதனையும் வந்து விராட் கோலி வந்து படைச்சிருக்காரு. உண்மையிலே வந்து விராட் கோலியை பாராட்டப்படக்கூடிய ஒரு சாதனை தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து எப்படி யாரால் ஆரம்பிக்கப்பட வேண்டுமோ அப்படி விராட் கோலியால ஆரம்பிக்கப்பட்டிருக்குதான் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா பெட் மைதானத்துல வந்து 5வது பேட்ஸ்மேனா நம்ம ஜெய்ஷ்வால் சதம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த ஒரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா 32 வருட கவாஸ்கர் ஸ்ரீகாந்தோட சாதனையை வந்து நம்ம ஜெய்ஷ்வாலும் ராகுல் அவர்கள் முடிவச்சுதான் சொல்லணும். 201 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பும் ராகுல் தனது விக்கெட்டை 77 ரன்கள்ல வந்து அவுட் ஆனாரு. இந்திய ஓபனர்கள் ஆஸ்திரேலியா மண்ணில் 200+ அடிப்பது இதுவே முதல் முறை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்திய வீரர்கள் யாருமே 200+ பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுல முதல் முறையாக ஒரு ஓப்பனர்கள் வந்து 200+ பார்ட்னர்ஷிப் கொடுத்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை வந்து தேடி கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா கவாஸ்கர் அண்ட் ஸ்ரீகாந்த் ஜோடி 191 ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கவாஸ்கர் அண்ட் சவுகான் ஜோடி வந்து 165 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோப்ரா அண்ட் சேவாக் ஜோடி வந்து 141 ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பா தான் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பார்ட்னர்ஷிப் இன்று உடைத்து இன்று நம்முடைய ராகுலும் ஜெய்ஷ்வால் அவர்களும் பாத்தீங்கன்னா 201 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காங்கன்னு சொல்லியாகணும். அதன் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் பும்ரா அவர்கள் 487 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு நாங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில வந்து அறிவிச்சாரு. 534 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை ஆஸ்திரேலியா வந்து சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடினமான இலக்கை வந்து நோக்கி ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸ் வந்து தொடங்கினாங்க. ஆரம்பமே மறுபடியும் நம்முடைய பும்ரா அவர்கள் வந்து செக் வச்சுட்டாரு தான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய அளவுல ஒரு போலிங் போட்டு 2 விக்கெட்டுகளை வந்து தூக்கி இருந்தாரு. முக்கியமா பார்த்தா நேதன் அவர்களோட விக்கெட்டை வந்து எல்பிடபிள்யூ முறையில வந்து டக் அவுட் ஆக்கியிருக்காதான் சொல்லணும். அதுக்கப்புறம் பேட் கம்மிங்ஸோட விக்கெட்டை வந்து நம்ம சிராஜ் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து வந்து ஒரு ஆபத்தான பேட்ஸ்மேனாக கருதப்படும் லபுசனோட விக்கெட்டை வந்து நம்ம பும்ரா அவர்கள் மீண்டும் எல்பிடபிள்யூ முறையில வந்து எடுத்திருக்காரு. உண்மையிலுமே ஆஸ்திரேலியாவுக்கு 12 ரன்களுக்கெல்லாம் 3 விக்கெட்டுகள் அப்படிங்கிற ரீதியில வந்து விக்கெட்டில் இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா சொல்லணும். கண்டிப்பா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுப்பாங்க தெரியல. அது மட்டும் இல்லாம 4வது நாள் ஆட்டம் இந்திய பவுலர்களுக்கு தான் கண்டிப்பா சாதகமா அமைய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதனை இந்திய பவுலர்கள் பயன்படுத்தி இந்த ஃபர்ஸ்ட் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து முதல் டெஸ்ட் போட்டியை வெல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்தியா பக்கம் தான் இருக்கு. ஏன்னா 534 ரன்கள்ங்கிறது மிகப்பெரிய இமாலய இலக்கு. அதுல 522 ரன்கள் இன்னும் ஆஸ்திரேலியா வந்து கடக்க வேண்டியிருக்கிறது. அதனால ஆட்டம் இந்தியா பக்கம் தான் இருக்கு. கண்டிப்பா நாளை இந்திய பவுலர்கள் வந்து அடுத்த அரை நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து முடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குதான் சொல்லியாகணும். ஏன்னா பவுலிங் வந்து பிச்சு முழுக்க முழுக்க பவுலிங்க்கு வந்து செட் ஆயிருக்கு. பார்ப்போம் பும்ரா தனது மேஜிக்கை மறுபடியும் நிகழ்த்துவாரா. நாளைய போட்டி வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லியாகணும்.